அண்ணாமலை கையால மனோஜ் அடி வாங்கினது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மாமியார் விஜயா கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து இது கொண்டு போய் வீட்டுல வைங்க, இதுக்கு பவர் ஜாஸ்தினா இது கெட்டு போகாது, முத்துவோட எலுமிச்சம்பழத்துக்கு பவர் ஜாஸ்தினா அது கெட்டு போகாது, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல விஜயாவும் கொண்டு வந்து வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில விஜயாவும் மனோஜும் எலுமிச்சம்பழம் பாக்குறாங்க. விஜயா மனோஜ் வச்சிருந்த எலுமிச்சம்பழம் கெட்டு போயிருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துடும். மனோஜ் விஜயா கிட்ட அம்மா நம்ம வச்சிருந்த எலுமிச்சம்பழமும் கெட்டு போச்சு, என்னங்கிறது உண்மை சொல்லிடலாம், இல்லைன்னா நம்ம வாய் கொனைச்சிச்சுன்னா இருக்கவே முடியாது, அடி கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் இந்த நகையை எடுத்து வித்துட்டு காசு வாங்கி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சொல்லிடுறாங்க. அண்ணாமலை பயங்கரமா கோவப்பட்டுட்டு மனோஜ் அடிக்கிறாங்க. ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, நீ இவ்வளவு தூரம் படிச்சிருக்க, ஆனா அறிவுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, என்னோட காசு 27 லட்ச ரூபா நீ இப்படிதான் தொலைச்ச, கடையில இருக்கிற 3 லட்ச ரூபா பொருளையும் தொலைச்ச, நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கிறேன்னு தெரியல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டே தான் இருக்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு விஜயா கிட்ட போயிட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அவன் எந்த தப்பு பண்ணாலும் நீ அவன் கூட சேர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்க, பாரு மீனாவோட நகையை எடுத்து இப்படி பண்ணிட்டான், உன்னோட நகையை எடுத்து பண்ணா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்த மருமகள் நகையை எடுத்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவும் பயங்கரமா திட்டுறாங்க. முத்து ரோஹிணி கிட்ட போயிட்டு என்ன பார்லர் அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க மனோஜ்க்கு, இப்ப தெரியுத உண்மை என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரவி மனோஜ் கிட்ட போயிட்டு நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முத்துக்கிட்ட சொன்னேன், ஆனா என்னங்கிறது உண்மை இப்பதான் தெரியுது, ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ரோஹிணி போயிட்டு அண்ணாமலை கிட்ட அங்கிள் கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துங்க, இவ்வளவு பெரிய பையனாயிட்டு இப்பயும் போய் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நாங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம் அப்படின்றாங்க. முத்து சொல்றாங்க என்னமோ மீனா வீட்டுல கவரிங் நகை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழி போட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வேணும்னே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப தெரியுதா உண்மை என்னங்கிறது, தேவையில்லாம பாட்டி மேலேயும் சந்தேகப்பட்டீங்கல்ல, அதுவும் இல்லாம கவரிங் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுனீங்கல்ல, அதுக்காக தான் நான் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. மனோஜ் நாளைக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவாரா, இது கூட சேர்ந்து விஜயாவும் இந்த மாதிரி தான் பண்ணாங்களான்றது உண்மை தெரிய போகுதாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.